அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோவில் தான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ண அப்புறம் உங்களுக்கு வீடியோவில் பார்சலே வழங்கியிருக்கோம். எல்லாம் பேக் பண்ணுற வீடியோ தான். அதில் கொஞ்சம் கொஞ்சம் ரெசிபியும் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுத்து கொஞ்சம் நாள் ஆகிட்டுது. கொஞ்சம் நாள் தான் எப்படியும் 1 மந்த் போல் தான் ஆகிட்டுது. இப்போ தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் என்னென்ன திங்ஸ்கள் நான் வெளிநாட்டுக்கு அனுப்பினது, அடுத்தது வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் தான் எல்லாம் கொண்டு சேர்த்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்புவேன்டா கொஞ்சம் பார்த்து பார்த்து நாங்கள் அளவுகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். எல்லாம் ஒரே அளவில் மொத்தமாக செஞ்சது இல்லாத பண்டிகை நாள் வந்து காலையிலே வந்து இந்த கஜூரி செய்ய முதலாவது ஆரம்பித்தேன். முதல் தடவையாக இந்த கஜூரியத்தை செஞ்சு எடுத்துன்னு இதெல்லாம் பொரிச்சோன்னு மண்ணப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் ஃபுல் வீடியோ நான் இன்னொரு நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் பொரிச்ச போகிற இது அப்படியே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறின போது நாங்கள் எல்லாம் பேக் பண்ணுறது. ஏன்னா ஒரு துளி கூட சூடு இருக்க போகாது. அடுத்து வந்து மாசிச்சம்பல் அதையும் செஞ்சுட்டு அந்த வீடியோ எடுக்கல எப்படியும் எல்லாருக்கும் தெரியும். மாசிச்சம்பல் வீடியோ ஏற்கனவே நான் நிறைய முறை அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்தது வந்து இந்த அச்சாருக்காக வேண்டி நான் ஒரு மிக்ஸி ஜாரில் பேரிச்சம்பழம் விதையெல்லாம் எடுத்துட்டு அதை சேர்த்த போகிற இதோட வினாக்கிரி சேர்த்துக்கணும். வினாக்கிரி ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துட்டேன். எப்படியும் 250 கிராம் போல் இருக்கும் இந்த பேரிச்சம்பழம். சேர்த்த போகிறோம் இதோட நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்செடுத்துக்கணும். அரைச்செடுத்ததை நான் ஒரு மண் சட்டியில் போட்டுட்டேன். நீங்கள் அச்சாறு செய்யறதுண்டா கட்டாயம் மண் சட்டி இல்லாட்டி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கணும். இப்போ மண் சட்டியில் இந்த பேஸ்ட்டை போட்ட பிறகு இதோட வந்து அடுத்தடுத்து என்னென்ன சேர்க்குறேன்னு வீடியோ லாஸ்ட்டோட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ இதோட அடுத்து வந்து கடுகு சேர்த்துக்கணும். நான் கடுகு வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி ஒரு பொட்டில் போட்டு வச்சுருப்பேன். தேவைக்கேற்ப அது எனக்கு எடுத்து கேளுமலத்தால் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன். கடுகு சேர்த்துக்கணும். கடுகு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசு. இப்போ இதோட வந்து தக்காளி சோஸ் சேர்த்துக்கணும். தக்காளி சோஸ் உங்களோட தேவைக்கேற்ப சேர்த்துக்கலும். எந்த அளவு தேவையோ உங்களுக்கு அதுக்கேற்ப சேர்த்துக்கலும். ஏன்னா நாங்கள் இதில் பேரிச்சம்பழம் பேஸ்ட் சேர்த்துக்கிறதால நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்த போகிறோம் இதோட வந்து நாங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். நான் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன். ஏன்னா இந்த மிளகாய்த்தூள் லாஸ்ட்டில் பார்த்து நல்லா காரமாகிடுச்சு. இப்போ திரும்பவும் நான் சீனி சேர்க்க ஆகிட்டுது. இப்போ இதோட நாங்கள் இனிப்புக்கேற்ப சீனி சேர்த்துக்கலாம். உங்களோட உரப்பு இனிப்பு எல்லாம் பேலன்ஸ் ஆகி வருது. இந்த சீனியை சேர்த்துக்கணும். சேர்த்த போகிறோம் இதோட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கணும். சேர்த்து நான் இன்னும் கொஞ்சம் வினாக்கிரி சேர்த்து இதை அப்படியே நான் வந்து சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன் அடுப்பில் வச்சு. இதோட சின்ன பட்டைத்தூளும் சேர்த்துக்கோங்க. அந்த வீடியோ கிளிப்படு பட்டில்லை. நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இந்த வினாக்கிரி அச்சார் வச்சணும்னா கொஞ்சம் சூடு பண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள். அப்போ கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கும் அது அப்படியே தாக்கு பிடிக்கும். இப்போ நான் வந்து இதை அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் கொஞ்சம் கலந்துட்டு போகணும். மிச்ச நேரம் சூடு பண்ண தேவையில்லை. இன்னும் இப்படி ஒரு கொதி சூடு வரிசையில் உங்களுக்கு இது இறக்கி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு முதல்ல கருப்பட்டி போட்டும் அந்த அச்சார் செஞ்சு காட்டியிருக்கிறேன். வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்களோ சரியாக பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து இப்போ சூடாகிட்டு வரிசையில் பார்த்து இனிப்பை பார்த்து உரப்பு பார்த்து நான் உரப்பு கொஞ்சம் கூடுதாச்சு. அப்போ நான் திரும்பவும் இனிப்பு சேர்த்துட்டேன் சீனி. ஏன்னா நாங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறதால இன்னும் கொஞ்சம் காரமாகிடும். அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சீனி சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ போட்ட சீனியும் நல்லா உருகி நல்லா கரைஞ்சி வரும். இப்போ கரைஞ்சி வர டைமுக்கும் நல்ல ஒரு கொதி வரும். அந்த டைமுக்கு உங்களுக்கு இறக்கி எடுத்துக்கலும். இப்போ இந்த பதம் ரசலை நீங்கள் இறக்கின போகிறோம். இதோட வந்து வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் தான் கூடுதலாக சேர்த்துக்கணும். நான் வந்து இன்றைக்கு ஒரு 300 கிராம் போல் சின்ன வெங்காயம் எடுத்துட்டேன். அதோட சின்ன மிளகாய் பெரிய மிளகாய் இது எல்லாம் சேர்த்துக்கணும். சின்ன மிளகாய் கீரல் போட்டும் பெரிய மிளகாய் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி இதோட சேர்த்துக்கோங்க. இதோட வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட் சேர்த்துனேன். கேரட் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை வந்து நல்லா கலந்துட்டுக்கணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணின போகிறோம். இப்படித்தான் அந்த அச்சார் இருந்துச்சு. இப்போ அதை அப்படியே நான் மூடி வச்சுட்டு அடுத்து வந்து இந்த புலசு கறியை தான் நான் எடுத்துக்க போகிறேன். புலசுக்கு வந்து நல்லா கீரல் போட்டு வட்டி எடுத்துக்கணும். இதுக்கு கூடுதலாக தேங்காய் பால் தேவை. அடுத்து வந்து இதை முக்கியமான ஒன்று சேர்த்து இந்த கறி ஆக்கின இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் மசாலா பவுடர்கள் எல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். மிளகாய் மல்லி மஞ்சள் சீரகம் கரம் மசாலா இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து ரொம்ப கருவேப்பிலை பச்சை மிளகாய் அதோட மசாலாத்தூள் கொஞ்சம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா இதை கலந்துட்டுக்கணும். இதெல்லாம் கலக்கிற நல்ல ஒரு மனம் வரும். இந்த டைமுக்கு நீங்கள் இதோட நீங்கள் புளிச்சிக்க சேர்த்துக்கணும். சேர்த்தப்போ இதோட தண்ணி பால் சேர்த்து மசாலா போட்டு சேர்த்து இதை அப்படியே வேக வச்சிடணும். இதுக்கு முக்கியமான ஒன்று சேர்க்கணும்னு சொன்னால் அது என்னென்னு பார்ப்போம். அதுதான் இறைச்சி முள் மாட்டிறைச்சி கொண்டு வந்து அதோட முள் அந்த நரம்பு பகுதி அந்த முள் பகுதி இருந்துச்சு அதை தான் இதோட சேர்த்துனேன். முள் பகுதி போட்டு சேர்த்து இந்த புலஸ் கறி ஆக்கி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை சரி.
இது தண்ணி பாலில் வற்றின பிறகு இதோட கட்டி பாலை ஊற்றி நல்லா வற்ற வச்சு எடுத்துட வேண்டியதான். அடுத்து வந்து பீஃப் கறியில் பீஃப் ஃப்ரை எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். பீஃப் ஃப்ரையில் இப்போ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணா பாருங்கள். பீஃபை வந்து இன்னும் எப்படி மெல்லிசாக இன்னும் எப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். பீஃபில் வந்து தனிப்பகுதி சதைப்பகுதி மாதிரி எடுத்துக்கோங்க. முள்ளோ அடுத்து சவ்வு எதுவும் எடுக்க வேணாம். இப்போ இதை வந்து நான் ஒரு சட்டியில் சேர்த்த பிறகு கொஞ்சம் மசாலா சேர்க்கணும். தூள் உப்பு சரி கல் உப்பு சரி சேர்த்துக்கலும் ஒரு 1 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். மஞ்சள் 1/4 டீஸ்பூன், அடுத்து சீரகம், மிளகு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அதோட வந்து கொஞ்சம் போல் கரம் மசாலா சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஒவ்வொன்று சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துட்டா பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்க்க தேவையில்லை. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கப்படாது. அப்படியே இதை அடுப்பில் வச்சு வேக வச்சிட வேண்டியதான். இது வேகிற டைமுக்கு இது நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள் எப்படின்ட்டு. இன்னும் இப்படி தான் இந்த இறைச்சி வேகச்சல தண்ணி விட்டு வெந்து வரும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். அப்போ தான் அந்த இறைச்சியெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ இதிலேருந்து நான் இறைச்சி துண்டெல்லாம் வெளியே எடுத்து இதை வந்து நான் இப்போ தட்டி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் வந்து அந்த இறைச்சி வந்து நல்லா பஞ்சு போல் நல்லா உங்களுக்கு சாஃப்டாகி வரும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதை அப்படி எடுத்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இல்லை நான் ஓரளவு ஃப்ரை பண்ணி தான் எடுத்துட்டேன். இன்னும் இப்படி எடுத்த இறைச்சி துண்டு இன்னும் எப்படி நீங்கள் தட்டி எடுத்துங்க. ஒரு கட்டை இது வந்தாலும் இறைச்செல்லாம் தட்டி எடுத்த போது இன்னும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். டீப் ஃப்ரை இல்லை, நார்மல் ஃப்ரை தான். நார்மல்னால் அந்த 3 அளவுக்கு எண்ணெய் ஊற்றாமல் ஒரு அளவு எண்ணெய் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் இது வந்து ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஒரு பக்கம் பொரிஞ்சு வருஷம் திருப்பி போட்டு மறுபக்கம் பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா பொரிச்சு இல்லை ஓரளவு மாதிரி வீடியோவில் பாருங்கள் எப்படின்ட்டு. இந்த அளவு வரசில் நாங்கள் இதோட வந்து ஜிஞ்சர் கார்லிக் வந்து நீங்கள் நல்லா தட்டி போட்டுங்க. பேஸ்ட் எல்லாமே நல்லா தட்டி போட்டுங்க. அப்போ தான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டையும் கொடுக்கும். உங்களுக்கு இதுக்கு வெங்காயம் சேர்க்கணும்னா சேர்க்கலும். நான் வந்து ஒரு 2 வெங்காயம் மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்துட்டுண்டேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ நல்லா முருகி வர டைமுக்கு இதோட நீங்கள் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கட்டர்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு முதல்ல வந்து நாங்கள் மசாலாகள் சேர்த்ததால கொஞ்சம் காரமாக இருக்கும். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் சேர்த்தோம். அப்போ உங்களுக்கு இதுக்கு தனி மிளகாய்த்தூளும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலும். இதோட உங்களுக்கு ஒரு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலும். இப்படி கைவிடாமல் இப்படி கலந்துட்டே இருக்கணும். அப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆகி வரைச்சிட்டு மறுபக்கம் எப்படி திருப்பி போட்டு இதை பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். இன்றைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரங்காட்டிலும் வேலை தான். எல்லாம் ஒவ்வொன்றா தனி கையாலே செய்யணும். எல்லாம் செஞ்சு எல்லாம் ஆற வைக்கணும் முதல் வேலையாக. இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்ச போகிற அடுத்து வந்து செஞ்சது வந்து லாஸ்ட்டில் செஞ்சது வந்து இந்த வட்டலாப்பம் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி அதுவும் நான் போடலை. அந்த வீடியோவும் எடுக்கலை, டைமும் இல்லை. அதோட ஏற்கனவே நிறைய போட்டிருக்கிறதால ஒரு பக்கம் வட்டலாப்பம் வேலைகளையும் பார்த்துட்டு அடுத்து வந்து இது கேக் கொஞ்சம் செய்யிருந்துச்சு. கேக் வாங்குவோமா செய்வோமா நினச்சேன். அப்போ பார்த்தேன் கேக் எல்லாம் சாமான்களும் இருந்துச்சு. அப்போ அதையும் கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டேன். எப்படியும் இந்த கேக் செய்கிற டைம் வந்து ஒரு அசர் டைம் போல் ஒரு 2 கிலோ மாதிரி வந்துச்சு இந்த கேக். அளவுகளையும் கொஞ்சம் கூட்டி செஞ்சேன். 2 கப் அளவில் மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். ஒரு பெரிய ட்ரே ஒன்று தான் ஊற்றி எடுத்துட்டேன். இன்னும் இப்படி தான் இருந்துச்சு கேக். உண்மையிலே கேக் வந்து நல்லா வந்துச்சு. உங்களுக்கு மீது அளவுகள் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் தாரேன். நீங்கள் கொஞ்சம் போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சரியாக வந்தால் நீங்கள் கூடுதலாக செஞ்சு பாருங்கள் கேக்கில். அப்போ தான் சரி வரும். கொஞ்சம் கொஞ்சம் செய்யத்தான் அப்படித்தான் நான் லாஸ்ட்டில் வந்து எப்போ சரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு சரி வரும். நீங்கள் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செய்யுங்க. அப்போ தான் இப்போ தான் வந்து அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பொலஸ்கறியை பாருங்கள் இப்போ நல்லா வற்றி வந்துச்சு. அடுத்து மாசிச்சம்பல், பொலஸ்கறி, அடுத்தது அச்சாறு. இதுதான் கேக் செஞ்சு இந்த கேக் இதுதான். அதோட வந்து கொஞ்சம் பூந்தி வாங்கி வந்திருந்த கடையால் பூந்தி, அடுத்து சமப்போசா நதுகள். இப்போ இதெல்லாம் வந்து பேக் பண்ணுற வேலை எல்லாம் இப்போ நல்லாவே ஆறிட்டுது. இப்போ எல்லாம் ஒவ்வொன்று எடுத்து பேக் பண்ணுற வேலை நானும் என் மகனும் சேர்ந்து தான் இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டோம். எல்லாம் பேக் பண்ணி அந்த வெளியில் வராத மாதிரி எல்லாம் பார்த்து பேக் பண்ணுற வேலை தான் இப்போ. பூந்தியை வந்து நான் வந்து சின்ன ஒரு பக்கெட்டில் மாதிரி போட்டு எடுத்துட்டேன். இப்படி சின்ன ஒரு பாஸ்கெட்டில் மாதிரி போட்டு அதை நான் வந்து க்ளீன் பேப்பரில் நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து வந்து இந்த பொலஸ்கறியை பாருங்கள் நல்லா அந்த பீஃப் முள்ளோட சேர்த்து நல்லா வந்துச்சு. இப்போ இதை வந்து ஒரு பெரிய பாட்டில் ஒன்றில் போட்டேன். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று தான். அதில் எல்லாம் ஃபுல் கறியை மண்ணப்படி போட்டு அதில் மூடின பிறகு அந்த மூடின ரவுண்டையும் நாங்கள் இதால் கவர் பண்ணிக்கணும். இப்படி கவர் பண்ணி அனுப்பினா ஒரு துளி எண்ணெயோ அந்த கறிகள் எதுவுமே வெளியே வராது. அவங்களோட துணிகள், உடுப்புகள் எதுகளும் இருந்தால் அப்படியும் படாது. நீங்கள் இது மாதிரி கவர் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பீஃபையும் வந்து அதையும் ஒரு
ஐஸ்கிரீம் பாக்கெட்டில் மாதிரி தான் நான் அதையும் போட்டு எடுத்துட்டேன். நாங்கள் பீஃப் வந்து எவ்வளோ கூடுதலாக பொரிச்சு எடுத்தாலும் அது லாஸ்ட்டில் வந்து இப்படி குறைவாக தான் வரும். அடுத்து வந்து இந்த கஜூரி முட்டைக்கோஸ் உண்டும் அதை வந்து நான் ஒரு பொலித்தீன் பேக்கில் மாதிரி தான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ வந்து அது வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்ததால் அதெல்லாம் பேக் பண்ணி அந்த ஓரங்கள் கவர் பண்ணி நல்லா அதை வந்து ஒரு நைஃப் வச்சு சுட்டு எடுத்துட்டேன். சரி அப்போ அது வந்து வெளியவே எப்படியும் வராது. கேக் வந்து இதை கட் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறின போகிற இதையும் வந்து ஒரு பொலித்தீனில் போட்டு தான் நான் அதையும் கவர் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தி ஆகிட்டுது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே செஞ்சு எல்லாம் பேக் பண்ணி வேலை முடிஞ்சு எல்லாம் அனுப்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சாமானும் போய் சேர்ந்துட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.